ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். அறிவு ஞானம் பற்றவில்லை போதவில்லை என்ற இன்கம்ப்ளீட் ஃபீலிங். இதை பற்றி ஸ்பிரிச்சுவல் டிட்பிட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பொருட்களை கையாள்வதற்கும் பிழைப்பு நடத்துவதற்கும் அறிவு உதவுகிறது. ஆனால் அது நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதில்லை. அறிவு என்பது வெளி உலக பொருட்கள் சார்ந்தது. அது உறவுகள், உணர்வுகள் அல்லது மன அமைதியை பற்றி பேசுவதில்லை. அறிவு எங்கு முடிகிறதோ அங்கு ஞானம் தொடங்குகிறது. மற்றவர்களிடம் பழகும் போதோ நுட்பமான பார்வையும் இன்சைட் கருணையும் தேவை. தன்னுடன் பழகும் போதோ நாம் இந்த உடல் அல்ல ஆன்மா என்பதை புரிந்து கொள்ளுதல் அவசியம். சுருக்கமாக சொன்னால் அறிவு உலக வாழ்க்கைக்கு துணை புரிகிறது. ஞானம் நம்மை பிறவி தலையிலிருந்து விடுவிக்கிறது. மன அழுத்தத்தின் முக்கிய காரணங்களில் ஒன்று நான் போதுமானவன் அல்ல என்ற உணர்வே, நாட் இனஃப் என்ற ஃபீலிங். இந்த உணர்வு நம்மை முழுமையற்றவர்களாக நினைக்க செய்கிறது. அதனால் நம்மை முழுமையாக்க ஏதோ ஒன்று வெளியில் இருக்கிறது என்று நம்பி உலக பொருட்கள் மற்றும் ஆசைகளை நாடுகிறோம். ஆனால் உண்மையான நிறைவு, கம்ப்ளீட்னஸ், பூர்ணத்துவம் என்பது உலக ஆசைகளை நிறைவேற்றுவதால் கிடைக்காது. ஆத்ம நிலையில் மட்டுமே கிடைக்கும் என்பதை நாம் உணர்வதில்லை. கம்ப்ளீட்னஸ் என்பது கடவுளிடம் மனதை லயப்படுத்துவதில் தான் கிடைக்கும். நான் போதுமானவன் அல்ல என்ற எண்ணம் மற்றவர்களுடன் ஒப்பிடச் செய்கிறது, கம்பேர் பண்ண செய்கிறது, தன்னை தாழ்வாக நினைக்க வைக்கிறது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதன் விளைவாக தாழ்வு மனப்பான்மை, பொறாமை, வெறுப்பு உருவாகி இறுதியில் மன அழுத்தமாக மாறுகிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுகிறது. இறைவா நன்றி.